செத்து போயிடுச்சே! ஐயோ! 3 வயசு அந்த புள்ள என்னங்க பண்ணும்? எப்படிங்க பேசியிருக்கும்? ரோட்ல ஒரு ஒரு குழந்தைய பார்த்தா பயமா இருக்குயா! இந்த பிள்ளைக்கு அப்படி ஏதாச்சும் நாங்க இப்பயும் சொல்றோம். எங்களுக்குன்னு இல்ல. உங்க பிள்ளைகளுக்கும் இது நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க யாருமே வந்து நான் இப்பயும் சொல்றேன். நாங்க நல்லவங்க. நாங்க டிஎம்கேக்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் நான் கேட்கலயா! இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நீ குடுக்குற அந்த பட்டமோ எதுவுமே வேணாம். இப்ப உசுரோட இருக்கக்கூடிய மக்கள காப்பாத்துறதுக்கோ, இல்ல குழந்தைகள இல்ல சிசுக்கள காப்பாத்துறதுக்கோ என்ன வழின்னு உங்க அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் உங்கள யாரையுமே கேட்கல. சரியா? நீங்க ஓட்டு போட்டது என்ன ரீசனா இருந்துட்டு போது. உங்க அண்ணன் தானே ரெஸ்பான்சிபிள். உங்க அண்ணன் பொறுப்பு சொல்லணும்ல. சரி. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இத நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். குழந்தைங்களோட இன்னைக்கு இவ்வளவு நியூஸ் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. சரியா? ஒரு புள்ளைய பெத்துக்க போறோம்னா, ஐயோ! எப்படி அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இது அம்புட்டு பேருக்கு வந்துருச்சு. இந்த பயத்த போக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? உங்க நொண்ணன் தானே இருக்காரு. உங்க நொண்ணன் தானே சொல்லணும். இந்த பயம் நீங்க படக்கூடாது. இல்லங்க இதுக்கான நான் இப்பயும் சொல்றோம். நாங்க யாருமே நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. யாரையும் புடிக்கல. யாரையும் கேஸ் போடல, அரெஸ்ட் பண்ணல. இதெல்லாம் சொல்லலையா? நீங்க எங்கள எப்பவுமே நாங்க விமர்சிக்கிறோம். இல்லைங்கயா. எங்களுக்கு தேவை இன்னைக்கு செத்து போச்சு, நாளைக்கு எங்க புள்ளையா இருந்துறக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். இந்த பயத்த போக்குறதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அந்த பயத்த போக்குறதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள்னா, நீங்க அதுக்கான என்ன முயற்சி எடுக்கிறீய? சரி உடனே நீங்க இப்ப சொம்பு தூக்கிட்டு வரீகளா? தனி மனித ஒழுக்கம்ன்னு. நான் கேட்கிறேன், ஒரு புள்ளைய பார்க்கும்போது, புள்ளைய தூக்கி கொஞ்சணும்னு தோணுமா? உனக்கு பண்ணணும்னு தோணுமாய்யா? உனக்கு என்னய்யா தோணும்? ஒரு புள்ளைய பார்த்தா அழகா இருக்குன்னு தோணும். தூக்கி கொஞ்சணும்னு தோணும்யா? என்னய்யா அது? தனி மனித உனக்குன்னு எத்தன நாள்டா போர்டு புடிச்சுட்டு வருவீய? இன்னைக்கு உன் வீட்ல நடக்கல. நான் இப்பயும் யோசிக்கிறேன். யார் வீட்லயும் நடக்கக்கூடாது. நாங்க அதத்தான் ஆசைப்படுறோம். நாளைக்கு உன் வீட்ல நடந்துச்சுன்னா என்னய்யா பண்ணுவ? அப்ப நீ அழுதோ, புலம்பியோ, கேள்வி கேட்டோ என்ன பிரயோஜனம்? சரி இம்புட்டு பேரு இப்படி டெய்லி நடக்குதுப்பா. டெய்லி 5, 10, 5, 10 மொத்த ஆளையும் கொன்னுப்புட்டு உங்க விஜயண்ணா யாருக்கு ஆட்சி நடத்தப் போறாரு? எல்லாரையும் மொத்தமா அழிச்சுப்புட்டு, மொத்தமா கொன்னுப்புட்டு, யாருக்காக உங்க அண்ணன் கிங்கா இருக்கிறாரு? உங்க அண்ணன் சீஃப் மினிஸ்டர் யாருக்காக ஆட்சி நடத்தணும்? உங்களுக்கு உங்களுக்கு வேணா இது புலம்பலா இருக்கலாம், ஒப்பாரியா இருக்கலாம். எதா வேணாலும் நீ வச்சுக்கோ. எங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. எங்களுக்கு தேவ, அந்த புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த புள்ள செத்து போச்சு. இன்னொன்னு நான் அனுமா சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் டைவர்ட் ஆகுறோம்ன்னு. அது டைவர்ட் ஆனாலும் இத அவங்களுக்கும் உரைக்கிற மாதிரி இத கேட்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். சாரி டூ அதுல இருக்க எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லப்பா. இந்த இந்த தோழமை கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் சோஃபால அமிச்ச காசு இன்னும் உங்களுக்கு கரையலையா? இன்னுமா கரையல? இதே வந்து வேற ஆட்சியா இருந்தா இந்நேரம் திராவிட ஆட்சி என்ன பண்ணுதுன்னு கொஸ்டின் மார்க் போடுவல்ல. நான் என்ன சொல்றேன், நீ அப்படி கூட போட வேணாம்யா. இந்த புள்ளைக்காக ஒரு எவன்யா ட்வீட் போட்டிய? ஒரு ட்வீட் போட்டீகளாயா? நாங்க காசு பணம் கேட்கலயா. அந்த பிள்ளைக்கு நீதி காசு பணம் கேட்கல. ஆள புடிங்க. அவங்க அம்மா, அப்பா. அவங்க வந்து வடமாநில ஆளுங்க. எதுக்காக இங்க பஞ்சம் பொழிக்க வந்திருப்பாங்க? வேலை தேடி வந்திருப்பாங்க. இந்த நாடு இந்த தமிழ்நாடு சேஃப்டியான நாடுன்னு நாங்க இத்தன நாள் வச்சிருந்தோம். அத நம்பி தானே இத்தன பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல கூட என் புள்ளைய சேர்க்கலான்ற நம்பிக்கையில தானே அந்த அம்மாவும், அப்பாவும் வந்திருப்பாங்க. இதுல வந்து கமெண்ட் போடுறாய்ங்க. வெட்கமே இல்லாம கமெண்ட் போடுறாய்ங்க. அம்மா, அப்பா தான் புள்ளைகள பார்த்துக்கணும். எனக்கு புரியல. அத எப்படிய்யா பார்த்துக்க முடியும் அப்படி? வேலைக்கு போ வேணாமா? அம்மா, அப்பா வேலைக்கு போ வேணாமா? இன்னைக்கு 2 பேர் சம்பாரிச்சா தான் ஒரு குடும்பத்த ஓட்ட முடியும்ன்றது உனக்கு தெரியுமா? தெரியாதா? இதுல எந்த தைரியத்துல நீ வந்து கமெண்ட் போடுற? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீ என்ன பண்ணு? இதுக்கெல்லாம் நீ சொல்யூஷன் சொல்ல போறதில்ல. உங்க அண்ணன் பிரஸ் மீட் குடுக்க போறதில்ல. இன்னொன்னு இந்த தோழமை கட்சிகள் யாரும் ஒரு ட்வீட்டோ, இல்ல அந்த மக்களுக்காக போய் நிக்கவும் போறதில்ல. இப்ப நான் திரும்பியும் கோட் பண்றேன். வில்லாத்திக்குளம் பிரச்சனையில 2 நாளுக்கு அப்புறம் கனிமொழி அக்கா அங்க போய் நின்னாங்க. எங்க ஆட்சி தான் அது. எங்க ஆட்சி அப்ப தான் போய் நின்னாங்க. அப்ப 2 நாள் ஆச்சா உங்களுக்கு போய் நிக்கன்னு கேட்டீங்களே, இந்த 34 நாள்ல யாருக்காக நீங்க போய் நின்னீங்க? ஐயா அந்த பெத்தவங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா தேவ? கூட ஆளுக நிக்கணும். ஆறுதலுக்கு நிக்கணும். ஒண்ணா போராட 2க்கு ஒரு கை கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது குடுக்க முடியாதய்யா உங்களால. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க வந்து வேற எதுவுமே பண்ண வேணாம். உங்க ஏரியா வரணும் தயவு செய்து போய் அந்த பெத்தவங்களுக்காக நில்லுங்க கூட. இப்ப அந்த கிரெடிட்ஸும் உனக்கு வேணுமா? நீ எடுத்து தொல. நீ எடுத்து தொலைச்சுக்கோ. எங்களுக்கு வேணாம்.
நாங்க அதுக்காக பண்ணல. நாங்க அதுக்காக பேசல. நீ அந்த பிள்ளைக்கு நீதி வாங்கி குடுத்துட்டா, நாங்களே ட்வீட் போடுவோம். நாங்களே சந்தோஷப்படுவோம்யா. இப்பயும் சொல்றேன். இந்த விஷயம் இப்ப நாளைக்கு நாங்க இன்னொரு செய்தி இது மாதிரி முழிச்சோம்னா, அ அதுக்கு யாரு பொறுப்புன்னு நீங்களே உட்கார்ந்து ஸ்பேஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இவ்வளவு விஷயம் நடக்குதுல்ல. இவ்வளவு விஷயம் நடக்குது. நீங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? உங்க அண்ணன் சீட் பெல்ட் போட்டாரா? எனக்கு தேவையாப்பா? உட்கார்ந்து என்னத்தையோ பண்ணிட்டு போட்டும். உங்க அண்ணனே இப்ப இன்னொன்னு, நாங்கலாம் ஓட்டு போடல. இங்க இருக்க முக்காவாசி ஆள் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. நான் போடல. சரியா? ஆனா நானும் உங்க ஆட்சிக்கு அடியில தானே வரேன். அப்ப போடாதவங்க அத்தன பேருக்கும் நீங்க தானே சிஎம். எங்க ஸ்டாலின் ஐயா சொன்னாருயா. ஆட்சிக்கு வந்தோனே சொன்னாரு. நான் வந்து எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் தான் சிஎம். நான் தான் அவங்கள வழி நடத்தணும்னு சொன்னாரு. இது எத்தன பேருக்கு நீங்க தெரியலன்னா, நீங்க போய் திரும்பி எடுத்து தேடி பார்த்துக்கோங்க. அப்ப எங்களுக்கும் சேர்த்து அவர் சிஎம்னா, இப்ப எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஓட்டு போட்டது நீங்க தானே! நீ யூ டை மேன் ஒய் அஸ்? ஓட்டு போட்டதுக்கு யூ டை ஒய் அஸ்? அப்படின்னு தோணுதுயா. ஐயா நீ எனக்கு எதிரியாவே இருந்தாலும் உன் வீட்ல ஒரு பிரச்சனை ஓடி வந்து நிக்கிறதுக்கு தோன்ற அந்த எண்ணமே போயிடுச்சு. எங்களுக்கு இப்படி இருக்க ஆசை இல்லையா? எங்களுக்கு தேவை தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லான நகரமா இருக்கணும். நாங்க வந்து நீங்க பண்ற நல்லதுக்கு எதிர்ப்பாளர்கள் கிடையாதுங்க. நல்லது பண்ணீங்கன்னா, நாங்க பாராட்ட ரெடியா இருக்கோம். பண்ணுங்க. வேலைய செய்யுங்கன்னு நாங்க இத்தன பேர் உட்கார்ந்து பேசணுமா? உங்களுக்கு குடுத்த வேலைய செய்யுங்கன்னு மட்டும் இத்தன பேர் உட்கார்ந்து பேசணுமா? கீழ எத்தன பேர் இருந்தா நீங்க எங்கள அப்யூஸ் பண்றீங்க. எங்கள வந்து வல்கரா கமெண்ட் பண்றீங்க. சந்திச்சிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. போதும்யா. நீ இத பண்ணாலும் நாங்கலாம் அதெல்லாம் தாண்டிட்டோம். இது எங்களுக்கு ஒண்ணும் பண்ண போறதில்ல. உன் வீட்டு பிள்ளைக்கு இது நடந்துற கூடாதுயா? நான் உண்மையிலே கேட்கிறேன். அம்புட்டு பேரையுமே கேட்கிறேன் டிவிகேன்ஸ. ஒண்ணுமே ஆயிராதுங்க. இப்ப நீங்க போய் இப்ப தாவேகாக்கு எதிரா நான் இந்த அரசுக்கு எதிரா, இல்ல விஜயண்ணனுக்கு எதிரா, இந்த விஷயம் அண்ணன் நீங்க பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நீ போட்டா உனக்கு சப்போர்ட்க்கு நிக்கிறோம்யா நாங்க. நீ டிவிக்கு சப்போர்ட்டராவே இருந்துட்டு போ. எங்களுக்கு கவலை இல்ல. நீ ஒரு நல்ல காரியத்துக்கு நிக்கிறியா, உன் கூட நிக்கி இத்தன பேரும் துணையா நிப்போம். நீ விஜய் போட்டோ மட்டும் வச்சிருக்கனால உங்கள நான் வெறுக்கலையா? நீங்க நெனைக்கிறீங்க விஜய் போட்டோ வச்சுட்டு நாங்க உங்கள வெறுக்கிறோம்ன்னு. நீயும் எங்களோட அண்ணன் தம்பி தானப்பா. உனக்கு உனக்கு விஜய பிடிக்குது, எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பிடிக்குது அவ்வளவுதான். உனக்கு கருத்து மோதல் இருக்கா அவ்வளவுதான். ஆனா ஒரு நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டு ஆளுகளுக்கு ஒரு பிரச்சனை நம்மலாம் ஒண்ணா நிக்க வேணாமா? இல்லன்னா என்னய்யா மனுஷங்க நம்ம? இந்த நேரத்திலயா உட்கார்ந்து உனக்கு யார பிடிக்கும், நீ யார ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருப்பிய? கொஞ்சம் யோசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. பரவால்ல. ஓகே ஜூலி. தேங்க் யூ. லதா பேசுறீங்க. சார் நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பேசுறேங்க. 2 நிமிஷம். வேற யாராவது பேச ஓகே. டைம் குடுங்க. நான் 2 மேக்ஸ். நிமிஷம் கழிச்சு பேசுறேன். ஓகே, ஓகே திவ்யா. இல்ல, நானும் ஒரு பெண் குழந்தையோட அப்பா. ரொம்ப கண்ணுல கலங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த தற்குறி நாயக தமிழ்நாட்ட வந்து ரொம்ப கேவலமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. வட இந்தியால இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடக்கும்போது, இங்க ஆதங்கத்துல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு, வருத்தப்பட்டுட்டு, அழுதுட்டு இருந்த காலம் போயி, இன்னைக்கு என் வீட்ல, பக்கத்து வீட்ல இருக்கிற குழந்தை இப்படி ஆயிட்டு இருக்குங்கும்போது, ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. என் வீட்லயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை சொசைட்டிக்கு நல்லா வரணும். இந்த சொசைட்டில நல்லா பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய பழக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க. நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி, "தயவு செஞ்சு புள்ளைய வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு போகாத. எங்கேயும் அனுப்பாத. கூட்டிட்டு போகாத." இந்த அளவுக்கு கேவலமா ஒரு தமிழ்நாட்ட, அதுவும் பெரியார் பெண்களுக்கு முன்னுரிமை குடுத்து வளர்ந்த இந்த மாநிலத்த, இன்னைக்கு இவ்வளவு 30 நாள்ல இவ்வளவு பின்னோக்கி எடுத்துட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. அதே வேளையில இந்த தற்குறி நாய்க யாராவது கீழ இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு மேல வாங்கடா. உங்களெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். நீங்க பண்ண அத்தன இதுக்கும் பதில் சொல்லணும். என்னோட நான் சொல்லல. எங்களோட குழந்தைகள வச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன்டா. உங்க உங்க அண்ணன் நொண்ணனுக்கு ஓட்டு வாங்குனீங்கல்லடா, அந்த குழந்தைகள வச்சே நாங்க கேட்கிறோம்டா. உங்க அண்ணன் என்னன்னு புடுங்குறான்னு. ஆ? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தன குழந்தைங்க ஒண்ணுமில்ல. நீங்க கோயம்புத்தூர்ல நடந்ததுன்னா, அந்த குழந்தையோட அம்மாவ தப்பா பேசி அதை டைவர்ட் பண்ணீங்க. நேத்து சேலத்துல நடந்திருக்குது. அதையும் இவன பேசி டைவர்ட் பண்றீங்க. இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. கார்ல கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு டைவர்ட் பண்றீங்க. எதுக்குடா நீங்கலாம் வாழ்றீங்க தமிழ்நாட்டுல?
திராவிட கட்சிகளோட ஏதாவது ஒரு பயன் பெற்றுதான்டா நீங்களாம் வளர்ந்தீங்க. ரொம்ப கேவலமா இருக்குதுடா டே நாய்களா. தேங்க்ஸ் சார். இல்லண்ணே, ஓகே. கடைசியா ஒண்ணே பாத்துக்கலாம் ஒண்ணு விடுங்க. மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு சொல்லுங்க இன்னொரு ஜூலி. ஆதங்கம் இருக்கு. இந்த உங்க நொண்ணனுக்காக ஓட்டு கேட்டு இந்த பல்வேறு இடத்துல இருந்து ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தீங்கல்லப்பா, அவங்க எல்லாரையும் காணோம். நான் என்ன சொல்றேன், உங்க அண்ணனுக்கு ஓட்டு கேட்டதை கூட நாங்க மறந்துடுறோம். நாங்க மன்னிச்சிடறோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு உங்க மேல ஆதங்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும். ம நாங்க மன்னிக்கிறோம்ல, அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கூட சொல்ல வரல. ஆதங்கம் எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நாங்க அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுர்றோம். நீங்க யாராச்சும் ஒருத்தர் இந்த பிள்ளைக்காக வீடியோ போடுங்க. நாங்க உட்காந்து பேசுறோம்ல. உண்மையிலே கேட்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதுவங்கலாம் இருக்கீங்க. இதெல்லாம் முட்டு குடுத்தீய. நான் என்ன கேட்கிறேன், பரவாயில்ல முட்டு குடுத்துட்டீங்க, ஏதோ தெரியாம குடுத்துட்டீங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இட்ஸ் கான். இட்ஸ் பாஸ்ட். வி ஆர் ரெடி ஃபார் த ஃபியூச்சர். யாராச்சும் வந்து வீடியோ போடுங்க. உங்கள சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். இங்க நடக்கிற அநியாயத்த கேட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது இத்தன நாள் பேசினவங்க எல்லாம் தயவு செஞ்சு பேசுங்க. அதெல்லாம் பேச தயவு செஞ்சு. மாட்டாங்க. அதான் நேத்து ரூட் மாஃபியாவோட மீட்டிங் நடந்திருக்கு. அதெல்லாம் பேச மாட்டானுங்க. பேமெண்ட் அப்டேட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் பேச மாட்டானுங்க. அதெல்லாம் அப்ப நீங்க தோழர், எதிர்பார்க்காதீங்க. இவனுங்க அப்ப கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்க. அப்ப பணத்துக்காக அவனோட வீட்லயே அது நடந்தா அவன் ஏத்துக்குவானா? இந்த சமுதாயத்துல நடந்தா ஏத்துக்க மாட்டான். தன்னோட இல்ல இல்ல அவன் குடும்பத்துல நடந்தா இல்ல இல்ல அவங்க ஏத்துக்குவானா அவன்? ஏத்துக்க இல்ல இல்ல அந்த காசு வாங்குறவன் பூரா ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கானுங்க. இல்ல இல்லன்னா இப்படி அதான் அது பண்ணிருப்பானா? ஏங்க கேக்குறேன். இந்த 42 பேர் இறந்த அந்த ஒரு ஒரு குழந்தையோட அம்மா சொல்றாங்க, விஜய்க்காக நாங்க அது எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லலையாங்க? பாக்கலையா நீங்க? அந்த அளவுக்கு இல்ல அந்த அவங்க மாதிரி ஒரு மைண்ட் பாயிண்ட் செட்ல தான் அவங்களுடைய ரைட். இதுவே நிலவரமே அப்படிதான் இருக்கு. கரெக்ட் தான். அண்ணனுக்காக அவங்க என்ன இல்ல வேணாலும் கரெக்ட் தான் சாக்ரிஃபைஸ் ஜூலி. பண்ணுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க அவங்க. ஓகே. வீடு, குழந்தை அதெல்லாம் எத கண்டிப்பா. பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஓகே. அது ஜூலி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது கரெக்ட் தான். அது அந்த டைரக்ஷன் ஒரு ஒரு விதமா போகுது. முடிச்சிருங்க ஜூலி. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ங்கிறதுக்காக அந்த வழியிலேயே போய் அடிக்கிற மாதிரி தான் இல்ல இல்ல பேசுறீங்க. நான் அது இல்ல இல்ல கம்ப்ளீட்டான கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சனா கூட அந்த குழந்தையோட பெற்றோர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நம்மளை பார்த்தா எப்படி யோசிக்கும். இன்னைக்கு சமுதாயத்தை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டானுங்களே. ஆஹ் தற்குறி என்ன பேசுனே புரிய மாட்டேங்குது இவனுக்கு. என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல நம்ம அந்த குழந்தைய எடுத்து ரோட்ல ஒரு சும்மா போயிட்டு இருந்தா அந்த குழந்தைய ஓரத்துல விட தூக்குனா கூட அந்த இந்த எப்படி இருக்கும்? ஆஹ் இன்னைக்கு அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போயிருச்சு தமிழ்நாடு. சார் கண்டிப்பா. சொல்லுங்க. ஜூலி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இதோ முடிச்சிடுறேன். அதனால கீழ ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கக்கூடிய இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், நீ 100 போஸ்ட் கூட போட்டுக்கோயா உங்க அண்ணன. உங்க அண்ணனுக்கு 100 போஸ்ட் போடு. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க யாருக்கும் இப்ப வந்து ஏன் உங்க அண்ணனுக்கு போட்டேன்னு கேட்க போறதில்ல. இந்த பிள்ளைக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பேசுங்க. நீ ஒரு வார்த்தை பேசியா, உனக்கு 4 ஃபாலோவர்ஸ் கூட இருந்துட்டு போட்டும்யா. அது பிரச்சனை இல்ல. ஒரு வார்த்தை. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த நியூஸ ஷேர் பண்ணு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஷேர் பண்ணு. இல்ல உனக்கு தெரிஞ்ச அந்த அவங்கள அங்க இருக்க மாவட்ட செயலாளர்களோ, இல்ல உன்னோட அத சுத்தி இருக்க ஆளுங்களோ போய் அந்த 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 பிள்ளையோட பெற்றோர்கள நிக்க சொல்லுயா. ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அவங்களுக்கு ஆறுதலா போய் நில்லுங்க. வேற எதுவுமே வேணாம். உங்க அண்ணன் அதுக்கான ஆக்ஷன் எடுக்குறாரு. அவருக்கு சொல்றாரு. நீ அதுக்கு கூட முட்டு குடுத்துக்கோயா. இன்னைக்கு அவங்க இழந்துட்டு இருக்காங்க. 10 மாசம் நம்ம எல்லாரையும் பெத்த மாதிரி அவங்களும் பெத்திருப்பாக. அந்த புள்ள ஒரு லெவலுக்கு வரும்னு நெனச்சிருப்பாக. குழந்தை பிறக்கும்போது ஒரு அம்மா, அப்பாவும் யோசிக்கிறதுல இருந்து 3 வயசு ஆயிடுச்சு. அடுத்து ஸ்கூலு சேர்க்கணும். எந்த பள்ளியில சேர்க்கணுன்ற வரைக்கும் யோசிச்சிருப்பாகளே. இன்னைக்கு அந்த புள்ள படிச்சிருச்சா? அந்த புள்ள இன்னைக்கு இன்னைக்கு உசுரு போச்சு. நான் கேட்கிறதெல்லாம், உசுர உங்க அண்ணனால குடுக்க முடியாது. சரியா? உங்க அண்ணன ஏன் உசுரு போச்சுன்னு கேட்டுட்டோம். உங்க அண்ணன் ஆன்சர் சொல்லல. அடுத்த உசுரு போகாம இருக்க உங்க அண்ணன் என்ன பண்ண போறாரு? ஒரே கேள்வி. நான் கேட்கலையா? ஓட்டு போடு. நான் ஓட்டு போடல. நான் கேட்கல. விட்டுருப்பா. நான் வாயே தொறக்கல. உங்க அண்ணனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கல்லப்பா. உங்களுக்கு உரிமை இருக்குல்லப்பா. நான் ஓட்டு போட்டேனே, என்னைய இப்படி கேட்கறாங்கன்னு, என் தெருவுல இப்படி ஆயிடுச்சு, எங்க ஏரியால இப்படி ஆயிடுச்சு, என்னண்ணே பண்ணலாம்? நீங்க கேட்கலாம்லப்பா. உங்கள கேள்வி மட்டும் தான்ப்பா கேட்க சொல்றேன். கேள்வி கேளுங்க. அண்ணே இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அண்ணே நம்மள பொறுப்பு சொல்றாங்க. பயம் வருதா? உங்கள பொறுப்பு சொல்றேன்னு பயம் வருதுல்ல. இப்ப அடுத்து திரும்பி ஆட்சியில வரணும். நீ எம்புட்டுலாம் முட்டு குடுத்துக்கிட்டு இருக்க? குடுக்குறியா இல்லையா? நான் ஓப்பனா கேட்கிறேன். நீ எம்புட்டு முட்டு குடுத்துட்டு இருக்க? அடுத்து நாங்க தான் ஆட்சியில வரணும். நீ எப்படி வருவீங்க? அப்ப நீங்க கேள்வி கேட்கணும்ல.
நீங்க கேள்வி கேளுங்கன்றேன். அண்ணா இப்படி நடக்குது, இப்படி எங்கள கேள்வி கேட்கறாங்க. அடுத்து இது நடக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம ஆட்சி அடுத்து இன்னும் எத்தன நாள் நம்ம ஆட்சி இருக்கும்னு தெரியாது. அந்த பயம் உனக்கு வருதுல்ல. அதனால தானே நீ முட்டு குடுக்குற. நீ எதுக்கு முட்டு குடுக்கணும்? எல்லாரும் எதுக்கு சொம்பு தூக்கிட்டு வரீங்க? ஒரே காரணம். நம்ம மேல தப்பு வந்துரக்கூடாது. தப்பு வந்தா மக்கள் மாறிருவாங்க. மக்கள் வேற இடத்துக்கு போயிருவாங்க. இல்ல வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதத்தானே நீ நெனைக்கிற? அப்ப அதுக்கு நீ முட்டு குடுக்க கூடாது. நீ கொஸ்டின் கேட்கணும். அண்ணா இப்படி நடக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷனு? இப்ப நம்ம ஒண்ணும் இல்லடா. நீ பெருமையா கூட பேசிக்கோடாமா. நீங்க பெருமையா கூட பேசிக்கோ. அண்ணா இதுக்கு நம்ம முடிவு கொண்டு வந்துட்டோம்னா, நம்ம சூப்பரா பப்ளிசைஸ் பண்ணலாம். சூப்பரா ரீல்ஸ் போடலாம். இன்னைக்கு ஃபுல்லா டிஎம்கே பசங்கள குஜிலி மஸ்து பண்ணலாம். நீங்க அப்படி கூட நெனச்சுக்கோடா. நீங்க அப்படி கூட நெனச்சுக்கோங்க. நாங்க ரெடி. நீ எங்கள குஜிலி மஸ்து பண்ண பரவால்ல. ஆனா இந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும். இந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும். அடுத்து இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. நாங்க இங்க நாங்க தான் அடுத்த ஆட்சி இத பத்திலாம் பேசலையா? எங்களுக்கு அதுக்கான முடிவு சொல்லு. அண்ணா நன்றிண்ணா. ஓகே ஜோலி. பேசுறீங்க கௌசிக். ஹலோ பேசுங்க கேக்குதா? தேவி. பிரதர் கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகே ஓகே. இந்த டைட்டில் தான் போட்டிருக்கீங்களா, யார் பொறுப்பு தெளிவாக சொல்ல முடியுமா? இது யார் பொறுப்புன்னா, முதலமைச்சருன்ற முழு முக்கியமான பொறுப்பு அவருக்கு தானே இருக்கு. ஏன்னா அவர் தான் முதல் தமிழ்நாட்டோட குடிமகன். அவர் தான் தமிழ்நாட்டோட முதல் அமைச்சர் வேற. அவரோட தலைமை கீழே தான் நம்ம தமிழ்நாட்டோட எல்லா பொறுப்பு துறப்பு நிகழ்ச்சிகளும் நடக்கும். எல்லா விதமான இன்னைக்கு இந்த கவர்மெண்டோட ஏதாவது சாதனைகள் வந்துச்சுன்னா அதுக்கான எல்லா பொறுப்பையும் சரி, அதோட கிரெடிட்ஸையும் சரி அவர் தானே தனியா எடுத்துக்க போறாரு. அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த குற்றங்களுக்கான இன்னைக்கு மட்டுமே வெறும் 5 சிறார்கள், 5 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க. அதுங்களுக்கு என்ன சொல்றது, இது குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க. அந்த குழந்தைங்க மேல இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே முதல் அமைச்சரா இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இன்னும் வாய திறக்கல. அவர் இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. தனக்கான பொறுப்பு இது, அவர் தான் இதுக்கு பொறுப்புன்றத அவர் இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாரா, இல்ல அவருக்கு அது பயமா இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்ன்றதே, அவர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்குன்னா ஒரு தனிப்பட்ட ஈகோ ப்ராப்ளமா இருந்திருக்கும். அவர் எங்கேயாவது அசிங்கப்பட்டிருக்கலாம், அவர் யாருக்கிட்டையாவது அடி வாங்கியிருக்கலாம், இல்ல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, இன்னைக்கு ஆயிட்டாரு. அப்ப ஆகிட்டாரு. இன்னைக்கு இது வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்காக நடக்குதா, இல்ல பீடோஃபைல்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக இந்த ஆட்சி நடக்குதா, இல்ல பெண்கள் மீதான இந்த மாதிரி நடக்கிற இந்த கொடுமைகளுக்கு கட்டவிழ்த்து விட்டு அவங்கள நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, எங்க கவர்மெண்ட் கேட்காது. நாங்க இது வரைக்கும் எத்தனை பெண்கள் மேல வன்புணர்வு நடந்திருக்கு, அவங்களை அதாவது அந்த பண்ணவனுங்களோட பேராவது வெளியே வந்துச்சா? எந்த பிரஸ் மீடியாவிலயோ, இல்ல கவர்மெண்டோடைய எந்த கெசட்ஸ்லயோ, இல்ல நியூஸ் மீடியாஸ்லயோ, இல்ல எந்த அமைச்சரோ, இல்ல முதலமைச்சரோ ஏதாவது ஒரு பிரஸ்ஸ பார்த்து இவன் இந்த தப்பை பண்ணியிருக்கான், இவனை நாங்க இதை பண்ணியிருக்கோம், இவன் மேல இந்த மாதிரியான சட்ட ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், அவனை நாங்க பிடிச்சி உள்ள போட்டிருக்கோம், அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம், ஏதாவது ஒரு குற்றச்செயல் இந்த மாதிரி பண்ணா இனிமே நீங்க இதை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாதானே அதை இன்னொருத்தர் அதே மைண்ட் செட்ல இருக்கிறவனுக்கு பயம் வரும். இவங்க இந்த ஆட்சி நடத்துறதுக்கு முழு முக்கியமாவும் பீடோஃபைல்ஸ ரொம்ப அழகா கைய கவிழ்த்து விட்டானுங்க. நீ எந்த குழந்தைய வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம், நாங்க இந்த கவர்மெண்ட் பிரஸ் பார்க்காது, மக்கள் கிட்ட பேசாது, அவன் மேல ஆக்ஷன் எடுத்தா சொல்லாது. அப்ப இது இவ்வளவு நடந்திருக்கு, எவனுக்காவது ஒருத்தனுக்கு பயம் இருக்கான்னு பாத்தீங்களா? எவன் மூஞ்சிலாவது பயம் இருக்கா? இல்ல இதை பண்ணிருக்கோமே, இது எந்த ஒரு மனநிலை, எல்லாருமே தெளிவா தான் இருந்தாங்க. எல்லாம் போதையில பண்ணிருக்கானுங்க, அதாவது வேற ஒரு மைண்ட் செட்ல பண்ணிருக்கானுங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்த பாதி நிகழ்ச்சியில எல்லாம் தெளிவா தான் இருந்திருக்கானுங்க. பயம், ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ எதுவுமே இல்லாத ஒரு பீடோஃபைல் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதாவது ஏன் எனக்கு இது பதட்டமா இருக்குன்னா, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நானுமே நான் உங்களுக்கு ஓட்டு போடல, பரவாயில்ல. ஆனா நீங்க தான் எனக்கு சிஎம், உங்களோட அமைச்சர்கள் தான் எனக்கும் அமைச்சர், நீங்க தான் எனக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யறீங்க. என் வீட்லயும் குழந்தை இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்பணும், பதட்டமாகுதுங்க. வீட்டுல இருக்க பெண்கள் 10 மணிக்கு மேல வெளியே போக பயப்படுறாங்க. அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்க இருக்காங்க, ஒய்ஃப் எங்க இருக்க, தனியா விட்டுருக்கியா? அதாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது ஒரு நார்மலான ஒரு குடும்பங்க, ஒரு சின்ன ஒரு குடும்பம் நடத்துற அம்மாவுக்கு பதட்டமாகறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மெடிக்கல்
இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி நியூஸஸ் வந்து ரொட்டீனா வர வர ஐயோ என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ, என் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, என் பேர குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஒண்ணுமே இல்ல, என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாரு அவங்க அப்பா. அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து வேலை பார்க்க இன்டர்ன்ல என் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜூனியர் பொண்ணு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து வேலை கிடைச்சிருக்கு. இப்பதான் வந்து அவங்க ஆக்சுவலி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்பதான் வந்து ஒரு 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 எம்என்சில வேலை கிடைச்சி அங்க இருந்து இங்க வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த நியூஸஸை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு வேலையே வேண்டாம், நான் வந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா. அந்த பொண்ணு அழுவுது ஹெச்ஆர் கிட்ட வந்து, எங்க அப்பா வந்து வேலை பார்க்க வேணாம்னு சொல்றாரு, என்னை வந்து வர சொல்றாரு, ஏன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நியூஸஸை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? இந்த பயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வெறும் ஒரு மாசத்துல இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெண்களை வேலைக்கு கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம் அவங்கள வேலைக்கு கொண்டு வர்றதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும். இன்னைக்கு வெளியே வந்து அவங்களை திருப்பி உள்ள எடுக்கலாம். இது என்னதான் நடக்க போகுது? தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்க போகுது? என்ன ஆக போகுது? இது இப்படியே போச்சுன்னா இன்னும் 6 மாசம் இல்ல, இன்னும் 5 வருஷம் நான் எப்படி இவங்க கூட நான் வாழ்றது? ஏன்னா எனக்கு வந்து டிவிக்கேன்னு யாராவது சொன்னானா அவனை பார்த்தா பயமா இருக்கு. அவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாதோ, அவன் ஒருவேளை மனநோயாளியா இருப்பானோ, அவன் ஒருவேளை சைக்காட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ, அவன் வந்து என் வீட்டுல இருக்க பெண்களை ஏதாவது பண்ணிடுவானோ, பக்கத்து வீட்டுல எவனா டிவிக்கேலாம் இருந்தானா எனக்கு பார்த்தா பதட்டமாகுது. ஒரு நான் சொல்லி வச்சிருக்கேன், இந்த மாதிரி டிவிக்கேன்னு யாருன்னா வந்தாங்கன்னா வெளியே அனுப்பிச்சிருங்க, கதவெல்லாம் திறக்காதீங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்தா கூட அவங்க கூட பேசாதீங்க, இவங்கள பார்த்தா வந்து சொசைட்டிலேயே இவங்கள சிக்கா இருக்காங்க, இவங்கள எங்க வீட்டுல எல்லாம் இப்போ லிட்ரலி பாத்தீங்கன்னா டிவிக்குன்னு சொன்னா அவங்க அதாவது குழந்தைங்களை பயன்படுத்துவாங்கல்ல, பூச்சாண்டி வந்தா சாப்பாடு கொடுக்கணும்ட்டு பெண்கள் வந்து டிவிக்குன்னு சொன்னா பயப்படுறாங்க. எங்க வீட்டுல இருக்க உமன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க டிவிக்குன்னு சொன்னா. ஐயோ அவன் வந்து ஏதாவது நம்மள பண்ணிட்டானா வீட்டு புகுந்து நீங்க இல்ல, நீங்க வேலைக்கு போறீங்க, லேட்டா வரீங்க, பக்கத்துல ஒரு டிவி கேக்காரன் இருக்கான், எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு, நம்ம வீடு காலி பண்ணிடலாமா, இங்க இருக்க வேண்டாம். எந்த அளவுக்கு பதட்டமா இருக்குன்னா, அம்மால இருந்து குழந்தையில இருந்து பாட்டி தாத்தா வரைக்கும் இதோட நிலைமை என்ன நடக்க போகுது? ஒரு உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு, ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டாம நம்ம ஹத்ரா சம்பவம் நடந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தையோட உடலை கொடுக்கல, அவங்க கொடுக்காம அதை வந்து எரிச்சாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பதட்டமாச்சு. அதே வந்து மணிப்பூர்ல நடந்துச்சு. இனிமே மணிப்பூர் விஷயம் இங்க நடக்குமோ? டிவிகே காரங்களாம் சேர்ந்து பெண்களை அந்த மாதிரி பண்ணிருவாங்களோ? இது ஏன் பதட்டமாயி இங்க வந்து பேசுற சூழல் வருதுன்னா, எங்கேயோ நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு என் ஸ்டேட்ல நடக்குது. நாளைக்கு இதையும் நான் பேசலைன்னா என் குடும்பத்துல நடந்துருமோ? என்ன அடிச்சு போட்டு இந்த டிவி காரங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா டிஎம்கேன்னு சொன்னாலே இவங்கெல்லாம் வந்து நான் ஏதோ வந்து ஒரு பெரிய ஏலியன் மாதிரியும், என்னை ஏதாவது பண்ணிடணும், என்னை வந்து சுட்டுறணும், என்னை என்கவுண்டர் பண்ணிடணும், என்னை வந்து இவங்க வீட்டுல இருக்க பெண்களை ஏதாவது பண்ணிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதாவது அவங்க வந்து பயமே இல்லாம பேசுறாங்க. இது வந்து ஒரு பயம் இல்ல, இந்த கவர்மெண்ட் ஏதாவது போலீஸ் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது அப்படிலாம் கிடையாது. டிஎம்கே காரங்களா அவங்க, அதாவது டிஎம்கே காரங்கன்றது ஒரு பார்ட் ஆஃப் த செக்ஷன் வச்சுங்க. பெண்களா இருந்தா என்ன வேணா பண்ணலாம், பெண்களை வந்து இந்த ஆட்சியில என்ன வேணா பண்ணலாம், அவங்கள வந்து அடிக்கலாம், கொடுமைப்படுத்தலாம், ஆசை கிணங்களை அவங்க வந்து 5000 வீடியோ எடுத்துட்டு விஜய பார்க்க கூட்டு போறேன், போட்டோ எடுக்க போறேன், நீ வான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாடு வந்து வரலாறு காணாத ஒரு பேர், என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வந்து நாளைக்கு என் குழந்தை வளர்ந்து கேட்கும், இந்த மாதிரி ரூலிங் பண்ணும்போது நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்த, நீ ஏன்பா சண்டை போடல, நீ போய் சண்டை போட்டு இருக்கணும்லப்பா, நீ ஏன்பா விட்டுட்ட? அப்ப இங்க வந்து பேசுற எல்லாருக்குமே ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. தான் குழந்தை நாளைக்கு வளர்ந்து கேட்கும், அந்த குழந்தை இந்த மாதிரி இத்தனை குழந்தைங்களை வந்து சாவடிச்சிருக்காங்க இந்த ஆட்சியில, இத்தனை பெண்கள் மேல இத்தனை மாதிரி, அதுவும் வயசான வயசான முதியோர்களா இருந்தா கூட சரி, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் மிடில் ஏஜ் உமன்ஸா இருந்தாலும் இவ்வளவு கேசஸ் வெறும் ஒரு மாசத்துல. அப்ப இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கான என்ன உத்தரவாதம் இருக்கும்? எப்படி அவங்க வெளியே வருவாங்க? நாளைக்கு என் குழந்தை கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்ப இதுக்கான சண்டை செய்யணும், வந்து பேசணும். நியாயம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, இவங்க கிட்ட நியாயம் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு நான் சொல்லுவேன், நான் கண்டிப்பா இதை எடுத்து சண்டை செய்வேன். நான் வந்து அப்பா உனக்காக நான் வந்து இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆட்சி எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லணும். அதுக்காவது எல்லாருமே பேசணும். ஒட்டு மொத்தமா இருக்க தமிழ்நாட்டுல இருக்க யாரா இருந்தாலுமே பேசுங்க.
இந்த ஆட்சியில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் பேசுங்க. அம்மா கிட்ட பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு நடந்ததை போய் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சொல்லி, இது நம்ம விட்டதுக்கான விளைவு தான் இன்னைக்கு இங்க நிக்கிறோம். இதுக்கப்புறமா விட்டுறக்கூடாது. இது விட்டுட்டு நகர்ந்து போற நிலைமையில நம்ம இல்ல. நம்ம தமிழ்நாட நம்ம தான் காப்பாத்தணும். நம்ம 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம அப்படியே மாறி வீட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். நிலைமை எப்படி இருக்கு மாறி இருக்கு. அப்படியே ஒரே நாள்ல அப்படியே தலைகீழா மாறிச்சு பாருங்களேன். 1 ட்ரில்லியன் எக்கனாமியை வச்சு நம்ம சிங்கப்பூர் கூட ஃபைட் பண்ண போறோம். நான் ஆர்கியூ பண்ணும்போது, நீ இந்தியாவில எந்த ஸ்டேட்டோட என்ன கம்பேர் பண்ண, நீ ஒண்ணு என்ன சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணு, இல்ல கனடாவோட கம்பேர் பண்ணு. நாங்க ஜிடிபில அங்கதான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்த விஷயத்தையும் அத்ராஸ்ல நடந்த விஷயத்தையும் என் ஸ்டேட்ல நடக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி மாறி இருக்கு, என்ன நடக்குது இங்க? ஸோ எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, பேசுங்க. கண்டிப்பா பேசிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. தேங்க்யூ. ஓகே கௌசிக், நீண்ட நேரம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க. எல்லாத்தினுடைய மனசுல